ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 10 மற்றும் 11. ஸோ 9வது ஸ்லோகத்தில் ஆத்மா தேகத்துக்குள் நுழைந்ததுக்கு பிறகுதான் அகங்காரம் மற்றும் இந்திரியங்களின் தடபடல்கள் எப்படிங்கிறது வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது எப்படியெல்லாம் தெரியுது அப்படின்றதுக்காக உண்மையிலேயே ஆத்மாவுக்கும் இந்திரியங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆத்மாவுக்கும் அகங்காரத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார். ஸோ இவையெல்லாம் பிரகிருதியின் காரியம் அப்படின்னு. பிரகிருதினா மாயையின் காரியமே தவிர உண்மையில் ஆத்மாவின் காரியம் இல்லை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருந்தார். அது ரொம்ப டெப்த்தாக அழகா இந்த ஸ்லோகங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 11 ஸ்லோகங்கள்ல அவிவேகளின் அறிவுன்னா நம்மளே எடுத்துக்கலாம். அஜ்ஞானிகளான நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எது உண்மை, ஆனா நம்ம எப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். நான் படிக்கிறேன். தேகம் என்னும் ஒரு சிறு மூட்டை ஏற்பட்டு அதில் சைதன்யத்தின் விலாசம் உண்டாகி கை கால்கள் ஆடி அசங்குவதை பார்த்து மிக்க சந்தோஷம் அடைந்து ஆத்மா வந்துவிட்டான் என்று சொல்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஆத்மா எப்போதும் எங்கும் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னுள்ளும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது, உனக்கும் எனக்கும் நடுவிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் அனைத்துமாக இருக்கிறது. அப்போ இங்கே தென்படுகின்ற நான் நீ என்ற இந்த பேதங்கள் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மை இல்லாத, ஆனால் ஆத்மாவின் பிரதிபிம்பங்கள் என்று சொல்லலாம், தோற்றம் என்று சொல்லலாம். சரியா? ஸோ ஆத்மா இல்லாம இந்த உலக தோற்றம் உருவாகாது. உலக தோற்றம் ஆத்மாவாக ஆக முடியாது அப்படின்னு. சரியா? ஸோ ஆத்மாவின்றி உலக தோற்றம் உருவாகாது, எனினும் உலக தோற்றம் ஆத்மாவாக முடியாது. அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் அழகா புரிய வைக்கிறார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நான் போய் நின்ன உடனே அங்கே கண்ணாடியில நான் இருக்கிறேன் தான். அந்த பிரதிபிம்பம் கண்ணாடியில் இருக்கும் நான் உருவானதற்கு யார் காரணம்னா நான் தான் காரணம். ஆனா கண்ணாடிக்குள்ள இருக்கிற நானா இல்லை இல்லையா? என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் சொல்லக்கூடாது, என்னுடைய ரெஃப்ளெக்ஷனை நான் சொல்லக்கூடாது, என்னுடைய பொய் தோற்றத்தை நான் சொல்லக்கூடாது. அது இருக்கு. ஆமா, நான் இல்லைன்னா அது இருக்காது, நான் இல்லைன்னா என்னுடைய பொய் தோற்றம் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக பொய் தோற்றத்தை நான் எப்படிப்பா சொல்லுவேன்? கண்ணாடியில் இருக்கிறவனை ஏதாவது பண்ணா எனக்கு ஏதாவது ஆகுமா? இல்ல கண்ணாடியில் இருக்கிறவனை ஏதாவது பண்ணத்தான் முடியுமா? ஆக்சுவலா கண்ணாடியில எவனாவது இருக்கானா? உண்மையிலே இல்லை. உண்மையில் இல்லை, வெறும் தோற்றம் மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தோற்றம் உண்மை சொரூபமும் அல்ல. உண்மை சொரூபம் இல்லாமல் அந்த தோற்றம் தெரியாது. ஸோ இந்த ஒரு சின்ன லாஜிக் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த ஆத்மா பிளஸ் மாயா, இந்த ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு சம்பந்தம் அப்படிங்கிறது. ஆத்மா தான் மாயா இருக்கு, பட் டசன்ட் மீன் தட் த மாயா இஸ் ஆத்மா, இல்லையா? ஸோ ஒரு நடிகன் தான் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறான் அப்படின்றதுக்காக அந்த வேஷமே நடிகன் ஆயிடுவானா? ஸோ நடிகன் இல்லாமல் அந்த வேஷம் வெளியில தெரியாதுதான். அந்த ஒரு ஸ்கிரிப்டா ஒரு பேப்பர்ல ஒரு வேஷம் எழுதி வச்சிருக்காரு டைரக்டர்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு உயிர் கொடுக்கறது இவன்னா நடிகன் தான். அந்த ஸ்கிரிப்டுக்கு நடிகன் உயிர் கொடுத்து அந்த நடிகன் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறான். அப்படிங்கிறதுக்காக நடிகனே அழுறான், நடிகனே சிரிக்கிறான், நடிகனுக்கே எல்லாமே அந்த சுகதுக்கங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி இல்லையோ? ஸோ இந்த மாதிரி டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் அவரே சொல்றாரு. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஆத்மஸ்வரூபம். ஆனால் இந்த பாடியில நான் இருக்கிறதுனால தான் இந்த பாடி இருக்கு, ஆனா இந்த பாடி நான் அல்ல. இப்போ அவிவேகிகள் அப்படின்னா நம்ம முட்டாள்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பாடி ஆத்மா இல்லாம பாடி இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இந்த பாடியவே ஆத்மான்னு நினைச்சிடுற, இந்த பாடியவே ஆத்மான்னு நினைச்சிடுற அப்படின்னா அர்த்தம். ஒரு நடிகன் வேஷம் போட்டு நடிக்கும் போது அந்த வேஷமே நடிகன் நினைச்சுக்கிறது. நடிகன் வேற, வேஷம் வேற. நடிகன் என்னதான் வேஷத்திற்கு பாதிப்பு உண்டானாலும் அந்த பாதிப்பு நடிகனிடத்துல இருக்கவே இருக்காது. அப்போ இந்த உடம்பு அழும்போது ஆத்மா அழுவதில்லை, இந்த உடம்பு சிரிக்கும் போது ஆத்மா சிரிப்பதில்லை, இந்த உடம்பு கோவப்படும் போது ஆத்மா கோவப்படுவதில்லை. அப்ப இந்த உடம்பிற்கு நேருகின்ற எந்த ஒன்றும் அந்த ஆத்மாவிற்கு எதுவும் நேராது அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு புரியணும். ஆனா இந்த அவிவேகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உடம்பில் ஏற்படுகின்ற அந்த விஷயங்கள் அனைத்தும் ஆத்மாவுக்கே ஏற்படுவதாக நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம என்னன்னா டோட்டலாகவே நான் யாருன்றதை மறந்துட்டோம். அந்த ரெஃப்ளெக்ஷன், என்னுடைய ரெஃப்ளெக்ஷனா நான் யாரு? ஆத்மாவுடைய ரெஃப்ளெக்ஷனா இருக்கக்கூடிய உடல் உலகங்களை உண்மை என்று நம்பி அதில் குறிப்பாக ஒரு ரூபத்தை நான் என்றும் மற்ற ரூபங்களை வேற வேற அப்படின்னு சொல்லிட்டோம்.
அந்த விளையாட்டிற்காக மாய லீலைக்காக நானே எடுத்துக்கொண்ட அந்த விஷயங்களுக்குள்ள சிக்கிட்டு நான் யாருங்கிறத மறந்துட்டேன். இது ஒரு பேசிக் லாஜிக். அப்போ மறந்ததன் விளைவுக அவிவேகல்னா இந்த இடத்துல யாருன்னா மறந்தவர்கள், அந்த அவிவிவேகல்னு வச்சுக்கோங்க, முட்டாள்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஆத்மா தான் உடல் உலகத்துக்கு உயிரை கொடுத்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடலும் இல்லை, உலகமும் இல்லை, எதுவும் இல்லை. இது சும்மா நாச்சுக்கும் ஒரு தோற்றம் தென்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கண்ணாடி முன்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொன்னா கண்ணாடியில ஒரு தோற்றம் தெரியும், அப்படியே என்ன மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க உண்மையிலே ஏதாவது இருக்கான்னா இல்லை. அந்த மாதிரி ஆத்மாவே பொய்யாக ஒரு தோற்றமாக இந்த உடல் உலகங்களாக விரிந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த உண்மை மறந்து என்ன ஆகுது, தோற்றத்தை உண்மை என்று நம்புவது. அது உடல் பிறக்குது, உடல் பிறந்தது அப்படின்னா ஆத்மா பிறந்துடுச்சு, உடல் இறக்குதுன்னு ஆத்மா செத்துடுச்சு அப்படின்னுட்டு நம்ம ஆத்மான்ற ஒரு விஷயமே இருக்குன்றதை மறந்துட்டு அந்த ஆத்மாவை கொண்டு போய் இந்த பாடியில ஒட்டி வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் யாருன்னா நான் ஆத்மா தானே, ஆனா அதை டோட்டலா மறந்துட்டு இந்த பாடியில போய் ஒட்டிக்கிட்டு நம்ம இருக்கின்ற அந்த நிலைக்கு அவிவேகம் அல்லது முட்டாள்தனம் என்று பெயர். சரியா? இப்ப படிக்கிறேன். தேகம் என்னும் ஒரு சிறு மூட்டை ஏற்பட்டு அதில் சைதன்யத்தின் விலாசம் உண்டாய். சைதன்யம்னா இங்க ஆத்மா. சரியா? அப்ப தேகம் என்னும் ஒரு விஷயத்துக்குள்ள சைதன்யம் அப்படிங்கிற விலாசம் உண்டாய் கைகால்கள் ஆடி அசங்குவதை பார்த்து. ஒரு பேப்பர்ல டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு, ஒரு கேரக்டர் பண்ணி வச்சிருக்காரு, வில்லன் ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சிருக்காரு. அது ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டுக்கு நடிகன் உயிர் கொடுக்குறான், கை காலில் அசைக்கிறான். ஸோ இது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஜடம்தான், இது உண்மையில இல்லை, அது சும்மா நாச்சுக்கும். ஆனா இந்த கை கால் யாரால் அசையுது? ஆத்மாவால் அசையுது. ஆத்மாவால் அசைகின்றதை பார்த்து என்ன நினைக்கிறான்? ஆடி அசங்குவதை பார்த்து மிக்க சந்தோஷம் அடைந்து ஆத்மா வந்து விட்டான், ஆத்மா வந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். சரியா? ஆத்மாவே ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த தேகத்தின் சேர்க்கையை அடைந்து இந்திரியங்கள் தங்கள் தங்கள் விஷயங்களில் விவகரிப்பதை பார்த்து ஆத்மா புசிக்கின்றான் என்கிறார்கள். இப்போ இந்திரியங்கள் எப்படிங்கிறதும் கூட இட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் தான். சரியா? ஸோ அதாவது இந்திரியங்கள் அப்படிங்கிறது கண், காது, செவி, மூக்கு, ஸ்பரிசம்னு இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் தி கேரக்டரைசேஷன் அது வந்து இஷ்டத்துக்கு வேலை பார்க்கும். அது ஒன்றும் ஒரு விதமான அடிக்ஷனில் இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வேலை செய்ய இயங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்திரியங்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்கிரிப்டுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு, மாயைக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் உண்டு, பிரகிருதிக்கும் ஸ்கிரிப்டுக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் உண்டு, பிரகிருதிக்கும் இந்திரியங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, மாயைக்கும் இந்திரியங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனா ஆத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆத்மா சும்மா நாச்சுக்கும் அந்த வேஷத்தை தரித்திருக்கின்றது, அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கும் ஆத்மாவை போய் சேருவதில்லை. இப்ப புசிப்பது எது? ஸ்கிரிப்ட் அழுகுது, ஸ்கிரிப்ட் சிரிக்குது, ஸ்கிரிப்ட் கோவப்படுது அப்படின்னா என்ன? இந்த கேரக்டர், அந்த வேஷம், ஒரு கதைக்காக எடுக்கப்பட்ட ஒரு வேஷம், அந்த வேஷத்துல எல்லாமே இருக்கும். அப்போ புசிப்பவன் எவன், போகி எவன் அப்படின்னா வேஷம்தான். அந்த வேஷம் நான் கர்த்தா, நானே எல்லாம் செய்கிறேன், நான் போக்தா, நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஷம் என்னென்னமோ பேசிக்குது. ஆனால் உண்மையில் ஆத்மா அழுவதும் இல்லை, சிரிப்பதும் இல்லை, கோவப்படுவதும் இல்லை. அதாவது அந்த கேரக்டரைசேஷன் எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை. ஆனா அப்ப ஆத்மா என்னதான் செய்யுது? ஆத்மா இவைகள் அனைத்தையும் ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு ஆனந்தமாக வேறுபாடு இல்லாமல் ரசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அழுவதையும் அங்கே ரசித்துக் கொண்டிருக்கிறது, சிரிக்கிறதையும் ரசித்துக் கொண்டிருக்கிறது, எங்க கோபப்படுறதையும் ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நடிகன் கேரக்டர் வந்துருங்க, ஈஸியா புரியணும்னா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு நடிகன் வந்து ஒரு ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கான். அந்த ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நடிகனானவன் அழுவான், சிரிப்பான், கோவப்படுவான், அடி வாங்குவான், அடியும் கொடுப்பான். பட் ஆல் தீஸ் திங்ஸ் என்ன பண்றான் நடிகன் அப்படின்னா, அந்த டைரக்டர் அந்த கேரக்டரை உருவாக்கி இருக்காரு இல்லையா, அந்த கேரக்டரை அப்படியே அனுபவிக்கிறான். போக்தா யாருன்னா, ரியல் போக்தா யாருன்னா யார்? ஆத்மா தான். போக்தானா உண்மையான போக்தா, அதாவது சச்சிதானந்த அனுபவத்திற்குள் இருப்பவன். அப்ப அந்த கேரக்டருக்காக ஒரு அனுபவம் வருது இல்லையா, ஆசையில ஏதோ ஒன்று கிடைச்ச உடனே சந்தோஷப்படுற மாதிரி குதிக்கிறது, அப்புறம் ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொன்று உட்காந்து அழுது, ஆல் தீஸ் திங்ஸ், இந்த போக்தா, இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் அழுதுதான் நானே அழுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நானே யார்? ஒரிஜினல் நானே ஆத்மா, ஆத்மாவே அழுகுது அப்படின்னு நினைக்கிறோம், ஆத்மாவே சிரிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆத்மா தேகத்தின் சேர்க்கை அடைந்து இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் புசிக்கிறது வந்து ஆத்மா புசிக்கிறது இல்லை, ஆனா ஆத்மாவே புசிக்கின்றான் என்று சொல்கிறார்கள்.
புசிக்க வேண்டிய போகங்கள் அனைத்தையும் புசித்து தேய்ந்து போய் தேகம் நசிந்து போன பின் சைதன்யத்தின் இருப்பு உணரப்படாமல் போகும்போது ஆத்மா போய்விட்டான் போய்விட்டான் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இந்திரியங்களை வச்சு நல்லா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு வயசு ஆயிடுச்சு. இப்போ உயிர் போயிடுச்சு. ஆத்மா போய்விட்டான் போய்விட்டான் என்று சொல்கிறேன். ஆத்மா எங்கேயும் போகிறதும் இல்லை, ஆத்மா எங்கேயும் வருவதும் இல்லை. ஆத்மா எங்கும் இருப்பது, எல்லாமாக இருப்பது, அனைத்துமாக இருப்பது, சாஸ்வதமானது. அதற்கு அழிவும் கிடையாது, போகிறதும் கிடையாது, வர்றதும் கிடையாது. அது எப்பயுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டது இன்னொரு உருவத்தை மீண்டும் எடுக்கின்றது. உருவங்கள் நசிக்கின்றது, உருவங்கள் போகிறது வருகிறது என்பது ஆத்மாவுக்கு அல்ல. இல்லை எப்படி வேணாம், நடிகன் எக்ஸாம்பிள் தான் எல்லாருக்குமே பொருந்தும் பாருங்களேன். இப்போது ஒரு கேரக்டர் வந்து நடிகை வேஷம் போடுறான், வேஷம் போட்டு அடுத்த செகண்ட் அந்த உசுர் வந்துருச்சு. எதுக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மன் உசுர் வந்துருச்சு. திருப்பி அந்த கேரக்டருக்கு கொஞ்ச நாள் கழித்து வீரபாண்டிய தூக்கில் மாட்டி கொண்டுடுவாங்க. சரியா? இப்போது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் செத்து போயிட்டான். இப்போ ஆத்மா யாரு? நடிகன். நடிகன் பிறந்தானா? நடிகன் செத்தானா? இல்லையே. நடிகன் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. அவன் இப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷத்தில் இருந்தான், அந்த வேஷத்தை கலட்டி விட்டான். மறுபடியும் வேற ஒரு வேஷத்தை போடுவான், மறுபடியும் கலட்டுவான். ஆனால் அவனோ நிரந்தரமானவன், சாஸ்வதமானவன், இருந்து கொண்டே இருப்பவன். அவனுக்கு அநாதி என்று சொல்வார்கள். அதாவது ஸ்டார்டிங் கிடையாது, எண்டும் கிடையாது. முடிவில்லாதவன், ஸ்டார்டிங் இல்லாதவன், ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடிகன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ கேரக்டர்ஸ் கேன் கம் அண்ட் கோ, பட் இட் டசன்ட் மீன் தேட் தி ஆத்மா இஸ் கமிங் அண்ட் கோயிங். அதாவது ஆத்மாவே வந்துட்டான் போயிட்டான், ஆத்மா பிறந்துட்டான் செத்துட்டான். இங்கே அனுபவிக்கின்ற அனுபவங்கள், கேரக்டர் செய்கிறது எல்லாமே வந்து ஆத்மா வந்து புசிக்கின்றான் அப்படின்னு எல்லாம் அவிவேகிகளான ஒரு முட்டாள்தனமாக ஞானத்தை மறந்திருப்பவர்களான அஞ்ஞானிகள் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. போய்விட்டான் போய்விட்டான் என்று கூக்குரலிட்டார்கள். மரம் அசைந்தாடுவதை பார்த்து, செம்மையான எக்ஸாம்பிள் இருக்கு. ஞானதேவர்னா ஞானதேவர் தான். எக்ஸாம்பிள் பாருங்க. மரம் அசைந்தாடுவதை பார்த்து காற்று அடிக்கின்றது என்று எண்ணி மரம் கண்ணுக்கு காணாமல் போனால் காற்று இல்லாமல் போய்விட்டது என்று எண்ணிக்கொள்வதா சரி? இன்னும் அருமையான எக்ஸாம்பிள். அதாவது சின்ன வயசுல நானே வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமா நினைக்கிறது உண்டு. ஏன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, மரம் வந்து அப்படியே ஸ்டாக்னண்டா நிற்கும், ஒரு இலை கூட ஆடலை, அதனால காத்தே அடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மரத்தின் இலை ஒன்று கூட ஆடவில்லை, ஆதலால் காற்று இல்லை. செம்மையா மரம் ஆடிட்டு இருக்குடா, காத்து இருக்கு. ஓகே, இட்ஸ் an இண்டிகேட்டர். அஃப்கோர்ஸ் உண்மைதானே. காற்று அடிக்கும் போது மரம் ஆடும், காற்று இல்லைன்னா மரம் ஆடாது. சரி, இப்போ மரமே அந்த இடத்துல இல்லை, இப்போ காற்று இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? மரமே இல்லை அப்படின்னா காற்று இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? மரம் இருந்தாலும் இல்லைனாலும் காற்று இருக்கும். மரம் அசைஞ்சாடினாலும் மரம் அசையாம நின்றாலும் காற்று இருக்கும். காற்று அதிகமாக அசை வருவதை அது இருக்கிறது என்று நீயா புரிஞ்சுக்கிற, காற்று கம்மியா இருக்கிறத இல்லை அப்படின்னு நீயா நினைச்சுக்கிற. இப்படி மரத்தின் அசைவோடு காற்றை சம்பந்தப்படுத்தி இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காற்றுங்கிறது ஆத்மா, இந்த மரம் ஆடுறது போயிடுறது அப்படிங்கிறது அந்த கேரக்டரைசேஷன், அந்த வேஷம். இந்த வேஷத்தில் பிகாஸ் காற்று இல்லாமல் இந்த மரம் ஆடாது செய்யாது, உண்மைதான். வித்தவுட் அன் ஆத்மா அது கேரக்டர் கனாட் பெர்ஃபார்ம் டூ எனிதிங் இல்லையா? பட் இட் டசன்ட் மீன் தட் மரத்தை நம்பி இல்லை காற்றுங்க, காற்றை நம்பி மரம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த உடம்பே நான் நினைச்சுக்கிட்டு இதை நம்பி தான் எல்லாமே இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆத்மாவினால் இது வந்தது ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஆத்மாவுடைய ரெஃப்ளெக்ஷனா இது இருக்கு. ஆத்மா இல்லைன்னா இது இருக்கவே இருக்காது. ஆனா இது இருந்தாலும் இல்லைன்னா ஆத்மா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா இல்லைன்னா மாயை இருக்காது, ஆனா மாயை இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்மா எப்பயுமே இருந்துட்டு இருக்கும்பா. So who is dependent for whom? எது ஆதி, எது பேஸ், எது வந்து சும்மா தோற்றம் புரியணும்ல.
தோற்றத்தை உண்மை என்று நம்பி உண்மையை இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் முட்டாளாக இருக்கின்றதால் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. அருமையான எக்ஸாம்பிள். என்னது எக்ஸாம்பிள் படிக்கிறேன் கேளுங்க. மரம் அசைந்தாடுவதை பார்த்து காற்று அடிக்கிறது என்றும், மரம் கண்ணுக்கு காணாமல் போனால் காற்று இல்லாமல் போய்விட்டது என்றும் எண்ணிக்கொள்வதா சரி? ஆனா நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மரம் ஆடினாலும் ஆடலைனாலும் காற்று எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். காற்று அடிக்கிறதுக்கும் மரம் ஆடுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. மேலோட்டமாக பார்த்தா சம்பந்தம் இருக்கு, அதுவும் உண்மைதான். பட் டீப்பாக பார்த்தீங்கன்னா காற்று இருந்து கொண்டே இருக்கிறது. அது மிக குறைவாக இருப்பதை பார்த்து அது அசையாமல் இருக்கிறது. அசையாமல் இருப்பதால் காற்றே இல்லை என்றோ, அது அசைந்ததனால் மட்டும்தான் காற்று இருக்கிறது என்றோ நாம் முடிவு பண்ணுவது எவ்வளவு முட்டாள்தனமோ. இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த பாடிக்குள்ள உசுறு வந்துட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஆத்மா வந்துருச்சு அப்படின்னுட்டும், அது பாடி எல்லாம் செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு ஆத்மா போயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. ஆத்மா இருந்தாதான் இந்த பாடி இயங்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த பாடி போனாலும் பாடியே இல்லைன்னாலும் ஆத்மா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆத்மா இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் தி பாடி, தி பாடி இஸ் டிபெண்டன்ட் ஃபார் ஆத்மா. மாயைக்கு பேஸாக ஆத்மா இருக்கிறது. மாயா பேஸ் கிடையாது எதுக்கும், ஏன்னா அது எதுவுமே இல்லை, இல்லாதது ரெஃப்ளெக்ஷன். I am the base for the reflection which is showing in my mirror. The mirror cannot be the base for me, இல்லையா? எங்க என்னுடைய கண்ணாடியில் ரெஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் நான் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். கண்ணாடியில் தெரியும் போது மட்டும் நான் இருக்கிறேன், நான் கண்ணாடியில் தெரியலன்னா நான் இல்லாமல் போயிடுவேன்னு அர்த்தமா? நான் கண்ணாடி முன்னே போனால் மட்டும்தான் டே நான் இருக்கேன் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் கண்ணாடி முன்னே இல்லைன்னா நான் இல்லைன்னு நினச்சி நான் பயந்துடுறேன்னா? அப்படி அந்த எக்ஸாம்பிள் அவரே சொல்கிறாரு, அதையும் படிச்சிடுறேன். தன் முன் கண்ணாடியை வைத்து தன் பிரதிபிம்பத்தை அதில் பார்த்து தன்னை அப்போதுதான் உண்டானதாக பாவிப்பது சரியாகுமா? அதற்கு முன் அவன் இல்லாமல் தான் இருந்தானா? ஸோ சேம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த காற்று, இந்த மிரர் ரெண்டுமே சூப்பரான எக்ஸாம்பிள்ஸு. ஸோ நான் கண்ணாடி முன்னாடி போகும்போது மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னுட்டு, கண்ணாடி முன்னாடி நான் போகலாத போதெல்லாம் நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம். பாடி இருக்கும்போது ஆத்மா இருக்கிறது அப்படின்னுட்டும், பாடி போனதுக்கப்புறம் ஆத்மா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது. ஆத்மா பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை, அது எப்பயும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அழகாக இந்த எக்ஸாம்பிள் ஷூட் ஆகும். ஓகேங்களா? பின்பு கண்ணாடியை தன் முன்னின்று எடுத்துவிட்டால் தன் பிரதிபிம்பம் காணாமல் போகும்போது தான் இல்லாமல் போய்விட்டதாக நிச்சயித்துக் கொள்ள வேண்டுமா? த சேம் திங். இருக்கும்போது இருக்கேன் அப்படின்னுட்டு நான் கண்ணாடியை என்னை விட்டு தூக்கிட்டேங்க அப்படின்னுட்டு நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறதா? என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? அது ரெஃப்ளெக்ஷன், அது இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருந்துகிட்டு தானடா இருக்கேன். கண்ணாடியை நீ வச்சாலும் வைக்கலைனாலும் நான் இருந்துகிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் கொண்டு வர்றாரு. அடுத்து பாருங்க, நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்கு. சப்தமும் ஆகாதத்தின் காரியமாக இருக்க மேகம் கர்ஜிக்கிறது என்று அதன் மேல் பழி போடுகிறார்கள். மேகத்தின் மண்டை உடைந்து போகிறது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, பெரிய பெரிய இடி இடிக்கும் போது மேகம் தான் இந்த சத்தத்துக்கு காரணம் என்று தவறாக மக்கள் சொல்லுவதுண்டு. சரியா? ஆக்சுவலா the space is the responsible for that thunder blast. அந்த இடி முழக்கத்திற்கு எது காரணம் அப்படின்னு நீங்க சயின்ஸா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் இஸ் தி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வரும். வெற்றிடம் தான் காரணமாக இருக்கின்றது. அந்த மேகத்தில் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனா எதுவும் மேகம்தான் சண்டை போட்டு அங்கே பெரிய சப்தம் விழுவது போன்று நமக்கு ஒரு பிரமை ஏற்படுகின்றது இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் இங்கே கொண்டு வர்றாரு. ஸோ சப்தமும் ஆகாசத்தின் காரியமாக இருக்க மேகம் கர்ஜிக்கிறது, அதன் மேல் வழிபாடுகிறார்கள். கர்ஜிக்கிறது என்று மேகத்தின் மண்டை உடைந்து போகிறது. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன வயசில் நம்ம எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம். அப்படி மேலே சந்திரனை பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரியே தெரியும். சந்திரன் மூவ் ஆகுதா? கீழே உள்ள அந்த மேகங்கள் மூவ் ஆகிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சந்திரன் மூவ் ஆகிற மாதிரி நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்பீரியன்சஸ் ட்ரெயினில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க, சந்திரனையே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலாக சந்திரன் நின்றுட்டு தான் இருக்கு, ஆனால் மேகம் மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த மேகத்தின் ஓட்டத்தை சந்திரன் மேல் ஏற்றிக்கொண்டு சந்திரன் மூவ் ஆகல அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இல்லையா? அதே மாதிரி நீங்க இந்த ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருப்பீங்க, அந்த பக்கத்து ட்ரெயின்ல மூவ் ஆகிட்டு இருக்கும், உங்க ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ ஹவு வி ஆர், நம்ம எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சரியா? அந்த மாதிரி
சந்திரன் சாஸ்வதமாக, சந்திரன்னா இங்கே ஆத்மா, அது எப்போதும் ஆனந்தமாக சாஸ்வதமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மேகத்தின் ஓட்டத்தை அதன் மேல் ஏற்றாது. அப்படின்னா அந்த வேஷத்தின், இந்த சந்திரன் தான் நடிகன், இந்த மேகம் தான் வேஷம். இந்த வேஷத்தின் ஓட்டத்தை சந்திரன் மேல் ஏற்றாதே. இது ஓடும்போது சந்திரன் ஓடுற மாதிரி தெரியும். நடிகன் வேஷம் போட்டதுனால அந்த வேஷத்திற்கு ஏற்ப அந்த நடிகன் ஆடுவான், பாடுவான், டான்ஸ் ஆடுவான். அதனால அந்த வேஷமே அவன் மாதிரி தெரியும். டசன்ட் மீன் தட் நடிகன் இஸ் நாட் ஈக்குவல் டு தட் கேரக்டர். அந்த வேஷம் நடிகனாக முடியாது. அதே மாதிரி சந்திரனின் ஓட்டம் சந்திரனே ஓடுவது போல் தெரியும். டசன்ட் மீன் தட் சந்திரன் ஓடுகிறது. சந்திரன் ஓடவில்லை. ஆத்மா எப்போதும் சாஸ்வதமாக இருந்த இடத்தில் சாட்சியா இருந்து கொண்டு ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கிறது. வில் நாட் டூ எனிதிங் அட் ஆல். அது எதுவும் செய்யறது கூட இல்லை. இன்ஃபேக்ட் ஆனந்தமாக அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு மட்டும் இருக்கின்றது. அப்படிங்கிற மாதிரி தான் ஆத்மாவுடைய வேலை இருக்கின்றது. ஆனா எல்லாம் பண்றது பிரகிருதி, எல்லாம் பண்றது மாயா. இந்த மாயையின் விஷயத்தை நீ அந்த ஆத்மாவோடு இணைத்து விடுவதன் விளைவு அவிவேகிகளாக மாறிவிட்டு நாம் அல்லல்படுகின்றோம் என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்றாரு பார்ப்போம். மேகத்தின் ஓட்டத்தை சந்திரன் மேல் ஏற்றி வைக்கிறார்கள். அப்படியே தேகம் உண்டாய் மறைந்து போய் கொண்டிருக்க ஞான பார்வையற்றவர்கள் தங்கள் அறிவை கேட்டால் அந்த தோன்றுதலையும் மறைதலையும் விகாரமற்ற ஆத்மஸ்வரூபத்தில் ஏற்பட்டதாக நிச்சயித்துக் கொள்கிறார்கள். இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதை அழகாக கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ தேகம் வருவதையும் தேகம் போவதையும் ஆத்மாவின் மேல் ஏற்றி பிறத்தல், தேகம் இறத்தல் என்பது ஆத்மாவுக்கே நேருவதாக அவிவேகிகள் நினைக்கிறார்கள், நிச்சயித்துக் கொள்கிறார்கள். இவ்விஷயத்தில் ஆத்மாவை அதன் உண்மையான நிலையில் நிறுத்தி வைத்து தேகத்தின் வியாபாரத்தை தேகத்தினிடையிலேயே ஏற்பட்டதாக பார்ப்பவர்களும் மிக்க அருமையாக இருக்கிறார்கள். ஸோ ஆத்மாவை ஆத்மாவிடத்திலேயே விட்டுட்டு தேகத்தை தேகத்தினிடத்திலேயே விட்டுட்டு அதை பிரித்து பார்க்க தெரிஞ்சவன் ரொம்ப ரேரு. வேஷத்தையும் நடிகனையும் அழகா பிரித்து பார்க்க தெரிஞ்சவன் ரேரு. வேஷத்தை வேஷமாக பார்க்கணும், நடிகனை நடிகனாக பார்க்கணும், அந்த மாதிரி பிரித்து பார்க்க தெரிகிறவன் ரேரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவிவேகிகள் எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இன்னும் டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு விவேகிகள் எப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சந்திரனும் மேகமும் ஓடிட்டு இருந்ததுன்னா அவன் எப்படி திங்க் பண்ணுறான், அவன் எப்படி ரைட்டாக திங்க் பண்ணி அதை அழகாக அவன் அனுபவிக்கிறான் அப்படின்றத நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தட் ஐ வில் கண்டினியூ டுமாரோ.